கோடி தேடி வரும். கோடி பணம் நம்மை தேடி வரும். கோடி பணம் நம்மை தேடி வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் கார்த்திகை மாசத்தோட அமாவாசை திதி 19/11/2025 புதன்கிழமையில இந்த கார்த்திகை அமாவாசை திதியானது வருகின்றது. இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் சரியாக ஒரு 9:40 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை மதியம் 12 மணி வரை இந்த அமாவாசை திதியானது நீடிக்கிறது. இந்த ஒரு குப்பைமேனி செடியை பார்த்ததும், ஆமாம் இவங்க எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை தான் சொல்லுவாங்க. இது பல மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது மிக மிக புதிய ஒரு வழிபாடு, மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஒரு வழிபாடை செய்து கைமேல் பலன் கொடுத்ததால் இந்த ஒரு வழிமுறையை இப்படி பின்பற்றுங்க அப்படின்னு நமக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட இப்படி ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த முறையில் செய்வதும் நல்லது தான். அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான், ஆமாம் இதுவும் ஒன்றும் தவறு கிடையாது, இப்படி கூட நம்ம இந்த வேரை பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க பயன்பெற்ற மாதிரி நீங்கள் அனைவரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து யாருமே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கோடி பணம் தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. இப்போது நம்ம இதை மாதிரி கோடி நம்மளுக்கு கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் நிச்சயம் அப்படின்னா என்னங்க நீங்கள் ரொம்ப ஓவராக போடுறீங்க, கோடி பணம்லாம் எப்படிங்க கிடைக்கும் அப்படிங்கிறத மாதிரி நிறைய பேர் பேசுகிறீங்க. எங்க நல்லது நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்குதா? எனக்கு 1000 ரூபா தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பதில் எனக்கு 1,00,000 ரூபா கிடைக்கும், கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் எண்ணங்களை உயர்வாக நம்ம நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அதை மாதிரி தம்ப்நெயில் போடுறதுல என்ன தவறு இருக்குது? கோடி ரூபா கேட்டால் அதில் நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் கிடைச்சாலும் அது நமக்கு நல்ல விஷயம் தானே. அதனால் கோடிக்கெலாம் கிடைக்கும்னு நீங்கள் ரொம்ப அபாண்டமாக வைக்கிறீங்க தம்ப்நெயில் அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில், அதாவது 100ல் ஒரு 2 பேர் அதை மாதிரிலாம் போடுறாங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. உங்களுடைய எண்ணங்களை எவ்வளவு உயர்வானதாக வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப அந்த எண்ணங்கள் திரும்ப வரும். அதனால் கோடி கேளுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்து சிரிக்காதீங்க. நிச்சயமாக கோடி வர அளவுக்கு நீங்களே ஒரு நாள் உயர்வீங்க, சரிங்களா? அதனால் கோடி பணம் தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை டைப் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம கனவு காணணும். சும்மா உட்காந்துட்டு கனவு காணா எதுவுமே கிடைக்காது. அதையும் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களை அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களால் ஆன முயற்சிகளை, ஒவ்வொரு சின்ன முயற்சியையும் தினம்தோறும் இதை செய்யலாமா, நம்ம முன்னேறதுக்கு அதை செய்யலாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான வழிமுறைகளை பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வந்து காமிக்கும். நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் இருப்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஸோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இவ்வளோதாங்க நம்ம என்ன சொல்கிறது, அடிப்படை விஷயமே இவ்வளோதான். இது குப்பை மேனி செடி. இது அமாவாசைக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பே நம்முடைய சேனலை சேர்ந்தவங்க நிறைய பேர் புத்திசாலிகள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. சில பேர் இதை வேலை பளுவில் மறந்துருப்பாங்க. இதை நீங்கள் இன்றைக்கி கூட எடுத்துடலாம். எங்கே பார்த்தாலும் இந்த செடி கிடைக்கும். இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, நீங்கள் இந்தியா வரும்போது அல்லது இந்தியாவிலேருந்து யாராவது உங்களை பார்க்க வரும்போது இந்த வேரை எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னா நீங்களும் இதை செய்யலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இதெல்லாம் வேலை செய்யும். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இதை பறித்து, இது இதோட சக்தி போயிருக்குமா அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ சூரியன் மறைந்ததுக்கப்புறம் தான் இதை பறிக்கக்கூடாது. சூரியன் இருக்கும்பொழுது பகல் நேரத்தில் நீங்கள் செடியிலேருந்து இதை பறிக்கலாம். பறிப்பதற்கு முன்பு சர்வதோஷம் நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இதை பறிச்சிடுங்க, நிழலில் காய வைங்க. நாளைக்கு இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர் வழிபாடு செய்ததுக்கப்புறம் இந்த இறை வழிபாடுகள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னால் அமாவாசை அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டிற்கான ஒரு நாள். நாளைக்கு நீங்கள் 12 மணிக்குள்ளார தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளு தண்ணீர் இறைக்கிறது அல்லது முன்னோர்களுக்கு படையல் போடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா 12:01 நாளைக்கு புதன்கிழமை ராகு காலம்.
ஸோ 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் படையல் போடுங்க அப்படின்னா 1:30 மணிக்கு அப்புறம் நீங்கள் படையல் போடலாம். சரிங்களா? ஸோ வந்து ராகு காலத்தை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து மாலை நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். இந்த வேர் வந்து அவ்வளோ தன ஆகர்ஷண சக்தியை உடையது. தங்கத்தையும் தகரமாக்கும். இது தங்கத்தையும் தகரமாக்கும் கிடையாது, தகரத்தையும் தங்கமாக்கும். ஒரு தடவை நான் அதை மாதிரி தான் டங் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வச்சு செஞ்சிட்டாங்க. இது வந்து தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய ஒரு வேர். குப்பையில் இருப்பவருக்கும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு வேர். ஸோ இந்த வேரை வந்து நம்ம நகம் படக்கூடாது, கத்தி சிசரு இரும்பு பொருள் படக்கூடாது. ஸோ வந்து நம்ம கல்லாலேயோ அல்லது மரத்தாலேயோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? அதையும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம். இதை எடுத்துட்டு இப்போ நாளைக்கு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வைங்க. நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கோங்க. கோடீஸ்வர யோகம் தேடி வரும்னா கோடி பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வாசலில் நிற்காது. அதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் நல்லா நிறைவாக வந்து கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதை மாதிரியே எடுத்துக்கோங்க. கிளாஸ் பவுலோ அல்லது மண் அகலோ அல்லது செராமிக் கப்போ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோகங்கள் வேண்டாம். பிராஸு, சில்வரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இதெல்லாம் மட்டும் வேண்டாம். ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நேரம் வந்து மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆஃப்டர் 6 PM டுமாரோ 19/11/2025 ஆஃப்டர் 6 PM டுமாரோ நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம். 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து 12 மணி வரைக்கும் கூட இதை நீங்கள் செய்யலாம். அதனால் டைம் அப்படிங்கிறத கேட்காதீங்க. முன்னோர் வழிபாடுகள் செய்த உடனே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். சரிங்களா? எடுத்துட்டு இதில் வந்து நல்ல மஞ்சள் வந்து நல்லா வச்சுடுங்க. பார்த்தாலே நான் அப்படியே மங்களகரமாக இருக்கணும், அந்த அளவுக்கு மஞ்சள் வச்சுடுங்க. இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது குங்குமம். ஸோ இதையும் நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு இது கூட நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு, ஸ்வீட் ஃப்ளாக், வசம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வச்சுடுங்க. அதற்கூட நம்ம வைக்க வேண்டியது இந்த குப்பை மீனியோட வேறு. இது வந்து நான் போன மாதம் எடுத்த ஒரு வேறு. இப்போ டெமோவுக்காக நான் இதை வைக்கிறேன். ஏன்னா இந்த வேர் வந்து நாளைக்கு நான் செய்வதற்கு எனக்கு தேவைப்படும். ஸோ இதை நான் வந்து இப்போ நிழலில் கட் பண்ணி காய வச்சிடுவேன். இது நான் வந்து போன மாதம் எடுத்தது. நான் இதை ரெகுலராக செஞ்சிட்ருக்கிறேன். சரிங்களா? இது ஒவ்வொரு மாதமும் நான் செய்கிறேன். நாளைக்கு இந்த பழைய வேரை தூக்கி போட்டுடுவேன். நான் கால்படாத இடத்துல போட்டுடுவேன். இதை மட்டும் செய்து உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல நான் வைக்கலாமா, பூஜை அறையில் வச்சா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, நான் கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து மூடிலாம் போடக்கூடாது, அப்படியே திறந்த நிலையில் தான் இருக்கணும். தினந்தோறும் இதை நீங்கள் பார்த்து என்னிடம் வந்து பணம் அதிக அளவில் சேரணும், நான் எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், நான் உழைக்கிற அந்த அளவுக்கு எனக்கு பணம் வர மாட்டேங்குது, அந்த பணம் எனக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார கேளுங்க. நிச்சயமாக அந்த பணம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்ய 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 அது வந்து உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக செய்ய தேவையில்லை. நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் நமக்கு பாதி பலன் கூட தராது. அதனால் நீங்கள் விட்டுடலாம். ஸோ இவ்வளோதாங்க. அடுத்த மாதம் இதை எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒரு பேப்பரில் கட்டியோ அல்லது ஒரு கவரில் கட்டியோ கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடுங்க. அடுத்த அமாவாசையில் புதுசாக இதை நீங்கள் செய்யுங்க. இதற்கு முன்பு நம்ம சொன்ன விஷயங்களை நாங்கள் செய்யலாமா, கசகசாவோட வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் அதையும் செய்யலாம். அதை மட்டும் நான் செஞ்சால் போதுமானா அது உங்களோட விருப்பம். அதை மட்டும் நீங்கள் செய்யறதுனாலும் செய்யலாங்க. சரி, இவ்வளோதாங்க நீங்கள் நாளைக்கு செய்யணும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.